அவ்வளவு சின்ன வயசுல இருந்து அண்ணன் தான் எங்க 3 பேரையும் வளர்த்துன்னு இருக்குது. சும்மாவா? என்ன எனக்கு ஏதோ பையன் பாக்குறியாமா? நான் போயிட்டா உன்னை யாரு பாத்துப்பா? உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து நீ சந்தோஷமா இருந்தாதான் ஒரு குடும்பமாவே மாறும். உனக்கும் சொந்தமையா கவலை எல்லாம். காப்பி. ஆனந்தி, ஒரு நிமிஷம். எனக்கு தெரியும் ஆனந்தி, நீ குடோன்ல இருக்கிறத பார்த்து நான் உன்கிட்ட எதுவும் பேசாம போனப்போ நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா நீ என்ன நினைச்ச? உன்னை போய் தப்பா நினைச்சிருவேன்னா? இல்ல எல்லாரும் முன்னாடியும் உன்னை விட்டு கொடுத்துருவேன்னு நினைச்சியா? உன்னை நான் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு விதத்துல நானும் தான் காரணம். என்னோட ஒரு சின்ன தயக்கமும் தான் காரணம். நிறைய தடவை சான்ஸ் கிடைச்சும் என் லவ் உன்கிட்ட சொல்லாம போனதுதான் நான் பண்ண தப்பு. நான் என் லவ் உன்கிட்ட சொல்லியிருந்தா எனக்கு இவ்ளோ பிரச்சனையே வந்திருக்காது. உன்னை அந்த சிச்சுவேஷன்ல பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதான் நான் எதுவும் பேசல. இப்ப கூட நான் உன்கிட்ட இதை பத்தி பேசுறது கரெக்டானு தெரியல. ஆனா இதுக்கப்புறமும் சொல்லாம இருந்தா நல்லா இருக்குமான்னு தோணல. அதான் சொல்றேன். ஐ லவ் யூ ஆனந்தி. மகேஷ், என்னாச்சு உனக்கு? நான் மித்ரா. மித்ரா, நீங்க என்ன பண்ற? ஆனந்திக்கு நடந்த ப்ராப்ளம்ல அவளால உன்னை ஃபேஸ் பண்ண முடியாது. நீ தனியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைச்சுதான் உன்கிட்ட பேசலான்னு காஃபியோட வந்தேன். ஆனா நீ இவ்ளோ ஹர்ட் ஆயிருப்பன்னு தெரியாது. உன் வேதனை எனக்கு புரியுது மகேஷ். அது நியாயமானதுதான். சாதாரணமா இந்த ப்ராப்ளம் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இது ஏதோ அன்பு ஆனந்தி பிரச்சனைன்னு மட்டும்தான் தெரியும். ஆனா எனக்கு உன்னோட பிரச்சனையும் உன்னோட வலியும் புரியுது. இந்த வலியை உன்னால ஷேர் கூட பண்ணிக்க முடியாத சிச்சுவேஷன்ல தான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரியுது மகேஷ். என்னதான் இருந்தாலும் நைட்டு ஃபுல்லா அன்பும் ஆனந்தியும் ஒரே ரூம்ல இருந்தாங்கங்கறத அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க முடியாதுதான். மித்ரா, வாட் டு யூ மீன்? மகேஷ், நீ எதுவும் தப்பா நினைக்கலன்னு எனக்கு நல்லா புரியுது. அப்படி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் ஆக விட்டுட்டோமேனு தான் நீ ஃபீல் பண்றங்கறத எனக்கு நல்லாவே புரியுது. ஆனாலும் உன் மனசுல ஒரு ஓரத்துல ஒரு சின்ன வலி இருக்கு. அத நீ வார்த்தையால சொல்லலனாலும் உன் முகத்துல வெளிப்படுது. ஸ்டாப் இட் மித்ரா. இதுக்கு மேல இத பத்தி பேசாத. என்ன பேச வேணான்னு நீ தடுக்கலாம் மகேஷ். ஆனா இந்த கம்பெனில இருக்கிற மத்தவங்க எல்லாரும் பேசுறத உன்னால தடுக்க முடியுமா? நீ அன்பு ஆனந்திய சந்தேகப்படலன்னு சொல்லிட்டா எல்லாரும் உன்ன மாதிரியே இந்த பிரச்சனையோட வெர்ஷன் என்னன்னு நீ புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறியா மகேஷ்? சரி, கம்பெனில கூட கொஞ்சம் பேர் புரிஞ்சுப்பாங்கன்னு வை. ஆனா ஏன் ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்கு புரியுமா? அவங்க பேசுவாங்கல்ல. ஹாஸ்டல்ல மட்டும் இல்ல, ஆனந்திய இங்க யாருக்கெல்லாம் தெரியுமோ, அன்புவை யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க எல்லாருமே ஏதேதோ பேசுவாங்களே மகேஷ். அவங்க எல்லார்கிட்டயும் போய் அன்பையும் ஆனந்திய பத்தியும் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? அது எல்லாத்தையும் விடு.